கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 40:1. நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படியாக ஒரு மருத்துவர் அமெரிக்காவில் ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்திற்கு அவர் மருத்துவர்கள் மாநாட்டுக்காக போய் கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த டாக்டர் பேர் சந்தோஷ். போய்கொண்டிருக்கிற நேரத்தில் விமானம் பழுதடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. பைலட் சொல்லுகிறார், விமானம் மிகுந்த மோசமான நிலைமையில் இருக்கிறது, அதனால் அருகாமையில் உள்ள ஒரு இடத்துல நாங்கள் தரையிறக்க போகிறோம், எல்லாரும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொன்னபோது இவர் டாக்டர் குறித்த நேரத்துக்கு மாநாட்டுக்கு போக வேண்டும். போய் ஒரு மாகாணத்தில் ஒரு இடத்துல தரையிறங்கிடுச்சு. இறங்கின உடனே டாக்டர் என்ன செஞ்சார், அடுத்தது ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறதுக்கு லேட் ஆகிடுன்னு சொல்லி தானே ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த போக வேண்டிய மாகாணத்துக்கு காரில் போய் கொண்டு இருக்கிறார். போகும்போது வழியில் சரியான மழை வந்துருச்சு, இருட்டாயிடுச்சு. காட்டு பகுதியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போய் நிறுத்திட்டு ஏதாவது ஒரு டீ சாப்பிட்லாமா அப்படின்ட்டு போகிறார். அங்கே போனால் அங்கே ஒரு பெண்மணி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். வாங்க ஐயா, வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, நீங்கள் கொஞ்சம் என்ன வேணும் உங்களுக்கு, எனக்கு ஏதாவது ஒரு டீ ஒரு கப்பு கொண்டுட்டு வாங்கம்மா அப்படின்னா. ஐயா இருங்க, நான் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஆனால் இந்த டாக்டரோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரேன்ட்டு உள்ளே போனாங்க. அவங்க ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய மகன் கேன்சரில் படுத்து கிடக்கிறான். ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டவரே, ரொம்ப நாளாக நான் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அந்த அருகாமையில் உள்ள மருத்துவரிடத்தில் போய் கேட்ட பொழுது இந்த வியாதி உன் பையனுக்கு இருக்கிற வியாதி, அருமையான மகளே, இது யாராலும் சுகமாக்க முடியாது. ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு சந்தோஷங்கிற டாக்டரு இன்றைக்கி அந்த மாநாட்டுக்கு அவர் அருகாமையில் உள்ள அந்த மாகாணத்துக்கு வருகிறார். அங்கே போனால் தான் அந்த டாக்டர் தான் இந்த பையனை குணமாக்க முடியும் அப்படின்னு அந்த மகளுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. அது ஆண்டவர்கிட்டத்தில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, ஆண்டவரே, நான் அந்த டாக்டரை எப்படி பார்க்க முடியும், நான் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும், என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த டீயை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பொழுது அந்த டாக்டர் ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். என்னம்மா, நீ கும்பிட்ற கடவுள் உண்மையான கடவுள்மா, நான் கடவுள் பக்தி இல்லாதவன், ஆனால் உங்கள் கும்பிட்ற கடவுள் அந்த மலையை அனுப்பி பைலட்டில் வந்து ஃப்ளைட்டு வந்து ரிப்பேர் ஆகி என்னை மலையை அனுப்பி என்னை உங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கம்மா, உங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறார். நான் தானே அந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சந்தோஷ், உன் பையனை நான் சுகமாக்கிறேன் அப்படின்னோடனே அந்த அம்மாங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அன்னாள் ரொம்ப நாளாக காத்திருந்தா குழந்தை இல்லையேன்னு சொல்லி. அப்பொழுது அவள் இருதயத்தை ஊற்றி வெகு நேரம் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அந்த ஏலி சொல்லுகிறார், மகளே, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று கட்டளையிட்டார், நீ சமாதானத்தோடு போ என்று சொன்ன பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அன்னாளே அந்த நினைவு கொண்டார். சில நாள் கழித்து அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை, அவள் விண்ணப்பத்தின்படியே ஆண் பிள்ளையை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். திடீரென்று ஆண்டவர் ஒரு நாள் தூபம் காட்டியிருக்கிற நேரத்திலே, சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி என்று ஆண்டவர் அந்த இடத்துல தேவதூதனை அனுப்பி பிள்ளை இல்லாத சகரியா எலிசபெத்துக்கு ஒரு யோவான் சாணகனை கொடுக்கலையா, அதே போல் உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில், கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னது போல் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். விசுவாசத்தோடு காத்திருக்கிறீங்களா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்காங்க, பதில் வராமல் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, அந்த கேன்சர் குழந்தைய அந்த சந்தோஷம் அனுப்பி காப்பாற்றினது போல் ஆண்டவரே, நீங்களும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கும், வேலை இல்லாதவர்களுக்கும்
ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless யூ.